ஜெய் சாயிராம். நம்மை பற்றி எப்பொழுதுமே உயர்வாக சிந்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் சிந்திப்பதை பொறுத்துதான் நாம் விரும்பிய அளவு வாழ்க்கையில் உயர்வடைகிறோம் என்பதை உணர்ந்து செயல்படலாம். நல்லவிதமாக சிந்தனை செய்யலாம், நல்லவிதமாகவே உயர்வடையலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நாளையே மங்கள நாளில் உன் மனம் மகிழும்படி மகிழ்ச்சியான செய்தியே உன்னை தேடி வரப்போகிறது என் பிரியமே. நம்பிக்கையோடு இரு, உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக யார் தடுத்தாலும் அது உன்னை வந்து சேர்ந்தே தீரும். இது உன் சாயப்பாவின் வாக்கு, கட்டளை என்று எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் என் பிரியமே. ஆனால் அப்பாவின் வார்த்தையை முழுவதுமாக நம்பு. அப்பாவின் வார்த்தையை முழுவதுமாக நம்புவாய்தானே? வலிமையானவர்களுக்கு வலியை தாங்கும் சக்தி அதீதமாக இருக்கும். ஆனால் ஒருபோதும் அவர்களுக்கும் வலிக்காமல் இருக்காது. வலிகளை தாங்கிக் கொள்ள மனதிற்கு பயிற்சி கொடுத்து கொண்டே இருந்தால் அனைத்துமே சாதாரணமாகவே இருக்கும். ஆம் என் பிரியமே, உன் மனதிற்கு பயிற்சி கொடுத்து கொண்டே இரு. எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்தையும் ஊட்டிக்கொண்டே இரு. எது வந்தாலும் அதை சரிசமமான மனநிலையோடு வைத்துக்கொள். உனக்கு வர வேண்டியது ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வந்து அடைந்தே தீரும். நான் அதை உனக்காகவே கொண்டு வந்து சேர்ப்பேன். கண்களை மூடிக்கொண்டு யாரோ சென்ற பாதைகளிலெல்லாம் பயணம் செய்யாதே என் பிரியமே. உனக்கான பாதையை நீ தேர்ந்தெடுக்க கற்றுக்கொள். உனக்கான பாதையை நீ தேர்ந்தெடுத்து அதில் பயணம் செய்தால் எப்பொழுது பயணம் செய்வது என்பதை காலம் முடிவு செய்யட்டும். ஆம் என் பிரியமே, பயணம் எப்படி இருக்கும் என்பதை காலமே முடிவு செய்யும். என் அன்பு பிரியமே, எந்த பாதையில் பயணம் செய்வது என்பதை மட்டும் நீ முடிவு செய்தால் போதும். உனக்கான வெற்றியும் தோல்வியையும் அந்த காலமே உனக்கு நிர்ணயம் செய்யும். ஆம் என் குழந்தா, யார் எதை உன்னால் முடியாது என்று சொன்னாலும் அதை முடித்து காட்டும் வல்லமை உன்னிடம் இருக்கிறது என்று நம்பி அதை செய்து முடிப்பதுதான் உனக்கான வெற்றி என்பதை முதலில் புரிந்து நடந்து கொள். உன்னுடைய குறிக்கோளில் மட்டும் நீ தெளிவாக இருந்தால் உனக்கான பாதை அடுத்தடுத்து திறக்கும். மிக பிரம்மாண்டமாகவே திறக்கும். குறிக்கோளில் மட்டும் குறியாக இருக்க கற்றுக்கொள் என் பிரியமே. உன்னுடைய குறிக்கோளில் நீ குறியாக இருந்தால் உனக்கான பாதை அடுத்தடுத்து திறக்கும் என்பதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஆம் என் பிரியமே, இந்த கதை உன்னுடைய குறிக்கோளில் நீ குறியாக இருக்க வேண்டும் என்பதை உனக்கு உணர்த்தும். ஒரு காலத்தில் சுற்றிலும் காடுகளால் சூழப்பட்ட ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்திற்கு சுற்றி இருக்கும் மற்ற ஊருக்கும் எந்த தொடர்புமே இருக்காது. காரணம், அந்த ஊரை சுற்றி இருந்த காட்டில் காத்திருந்த ஆபத்துதான் அது. அந்த ஆபத்து யாரையுமே காட்டுப்பகுதி வழியாக பயணிக்கவே விடாது. வெளியே இருப்பவர்களுக்கு உள்ளே வர முடியாது. உள்ளே இருக்கும் கிராமவாசிகளும் வெளியே போக முடியாது காட்டை தாண்டி. அதனால் வெளி உலகத்தில் எந்த தொடர்பும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் மட்டுமே அடைப்பட்டு சங்கடத்தோடு வாழ்ந்து வந்தார்கள் அந்த கிராம மக்கள். அப்படிப்பட்ட அந்த ஊரில் ஒரு இளைஞன் இருந்தான். அவனுடைய பெயர் கிருஷ்ணன். மூலிகைகளை பறித்து மருந்து தயார் செய்து மருத்துவம் பார்ப்பது, மூலிகையால் மருத்துவம் பார்ப்பதுதான் அவனுடைய தொழில். அதே ஊரில் ஒரு பெண்ணும் இருந்தாள். அந்த பெண்ணின் பெயர் லக்ஷ்மி. அந்த ஊரில் வாழும்
விலங்குகளையெல்லாம் பயிற்றுவிப்பதுதான் அந்த பெண்ணின் தொழில். மூலிகைக்கு பெயர் போன கிருஷ்ணன், விலங்குகளுக்கு பெயர் போன லக்ஷ்மி. இந்த 2 பேருக்கும் சிநேகிதம் ஏற்பட்டது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பவும் செய்தார்கள். ஆனால் கிருஷ்ணன் எப்பொழுதெல்லாம் திருமண பேச்சை எடுக்கிறானோ அப்பொழுதெல்லாம் தட்டி கழித்து வந்தாள் லக்ஷ்மி. கிருஷ்ணனுக்கு இது மிகவும் கோபமாக இருந்தது. ஏன் இப்படி செய்கிறாய் என்று லக்ஷ்மியிடம் கேட்டான் கிருஷ்ணன். அவள் அப்பொழுது ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பித்தாள். அதுவும் அவளுடைய தகப்பனார் அந்த ஊர் தலைவராவார். ஊரை சுற்றி இருக்கும் காட்டில் என்ன மர்மம் இருக்குது என்று யார் கண்டுபிடிக்கிறார்களோ, யார் அந்த மர்மத்துக்கு முடிவு கட்டுகிறார்களோ அவர்களுக்கு தன்னுடைய பெண்ணை திருமணம் முடித்து வைப்பேன் என்ற கசப்பான ஒரு உண்மையை அவர் முடிவு செய்திருந்தார். அது லக்ஷ்மிக்கு தெரிந்த விஷயம். அந்த முடிவால் லக்ஷ்மிக்கு பயம். அதனால்தான் திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளாமல் இருந்தால் லக்ஷ்மி. எங்கே கிருஷ்ணனினை திருமணம் செய்து கொண்டால் கிருஷ்ணனும் காட்டுக்கு போய் அங்கு இருக்கும் மர்மம் என்ன என்று கண்டுபிடிக்க நேர்வரும். அந்த மர்மத்தினால் கிருஷ்ணரின் ஆபத்து ஏதேனும் நேர்ந்துவிடுமோ என்ற பயத்தினால் தட்டி கழித்து கொண்டே வந்தாள். ஆனால் கிருஷ்ணரோ அன்றைய இரவே ஊர் தலைவரை, அதாவது லக்ஷ்மியுடைய அப்பாவை சந்தித்தான். உங்க மகளை நான் திருமணம் செய்து கொள்கிறேன். எதுக்காக இப்படி ஒரு நிபந்தனையை நீங்கள் போட்டிருக்கிறீர்கள்? அந்த காட்டை பற்றி உங்களுக்கு என்னதான் அக்கறை என்று கேள்வி கேட்டான். அப்பொழுதுதான் அந்த தலைவர் ஒரு கதையை சொன்னார். முன்பு வருடங்களுக்கு முன்பாக அந்த ஊரில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் விளக்கமாக அவனுக்கு சொன்னார். அது முன்னாடி வரைக்கும் அந்த ஊர் மிக சுதந்திரமாக இருந்ததாம். வெளியூர்காரர்கள் அங்கே வருவார்கள், இவர்களும் வெளியூருக்கு போவார்கள். காட்டு வழி பிரயாணமும் பாதுகாப்பாக தான் இருந்தது. அப்படி இருக்கும் பொழுதுதான் சுற்றி இருக்கும் நாடுகளில், சுற்றி இருக்கிற ஊர்களில் வித்தியாசமான நோய்கள் பரவுவதை தலைவருடைய நண்பர் கண்டுபிடித்தார். காடுகளுக்கு போய் மூலிகைகளை பறித்து நோய்களுக்கான மருந்தை உருவாக்கினார். அதே ஊரில் இருக்கும் நிறைய பேருக்கும் அதை சொல்லிக் கொடுத்து பக்கத்து ஊர்களுக்கு அனுப்பியும் வைத்தார். இவர்களுடைய மருந்தும் நன்றாகவே வேலை செய்தது. வெளியூர்காரர்களுக்கு கொடூர நோய்களிலிருந்து குணமும் கிடைத்தது. அது மட்டுமல்ல, சுற்றி இருக்கும் ஊர்களில் சுற்றி இருக்கிற நாடுகள் என்று இந்த ஊருக்கு அடையாளமும் கிடைத்தது. இந்த ஊரில் எல்லாம் மருத்துவத்தில் சிறந்தவர்கள் என்று எல்லோருமே பேர் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் எல்லாம் ஒரு அசம்பாவிதம் நடக்கும் வரைதான். அதாவது சில வருஷத்திற்கு முன்பாக அந்த தலைவருடைய நண்பர், மருத்துவத்தில் சிறந்து விளங்கின அந்த நபர் மருத்துவம் பார்ப்பதற்காக காட்டு வழியாக பயணம் செய்தார். பாதையிலேயே அவர் இறந்தும் போனார். அவர் எப்படி இறந்தார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக சில வீரர்களை காட்டுக்குள் அனுப்பினார் அந்த ஊர் தலைவர். யார் இப்படி செய்தது என்று கண்டுபிடிக்க உத்தரவிட்டார். ஆனால் போனவர்களுக்கும் அதே கதிதான் நடந்தது. எல்லோருமே இறந்து போனார்கள். அவர்களும் இறந்தே போனார்கள். இதை அனைத்தையும் பார்த்த அந்த ஊர் மக்களுக்கு குழப்பம் அதிகமானது. ஊருக்குள்ளிருந்து வெளியே போகிறவர்களெல்லாம் இறந்து விடுகிறார்கள். வெளியே இருந்து யாரும் உள்ளே வரதும் இல்லை. அப்படியென்றால் அந்த காட்டுக்குள்தான் ஏதோ மர்மம் இருக்க வேண்டும். இப்படி யோசித்ததும் யாருமே அதற்குள் காட்டுக்குள் போவதுமில்லை. வெளியே இருப்பவர்கள் உள்ளே வருவதும் இல்லை. தப்பித் தவறி போனவர்கள் உயிரோடு மீண்டதும் இல்லை. அந்த காட்டுக்குள் ஏதோ மர்மம் இருக்குது என்பதை உறுதியாக நம்பின ஆரம்பித்தார்கள் ஊர் மக்கள்.
அந்த நம்பிக்கையை உடைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த நம்பிக்கை உடைத்து அதில் என்ன இருக்கிறது என்பதை உண்மையை கண்டறியும் நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி உணர்வுபூர்வமாக கதையை சொல்லி முடித்தார் ஊர் தலைவர். கிருஷ்ணனுக்கு ஒரு உண்மை புரிந்தது. அந்த ஊர் தலைவர் வேடிக்கையாக நிபந்தனையை வைக்கவில்லை. நல்ல எண்ணத்தோடு தன் ஊர் மேல் அக்கறையோடு அந்த நிபந்தனையை வைத்திருக்கிறார் என்று புரிந்து கொண்டான் கிருஷ்ணன். கண்டிப்பாக இதை நாம் செய்தே ஆக வேண்டும். ஆனால் அதற்குள் சரியாக ஆராய்ச்சி செய்யாமல் எதையும் நம்மால் செய்யவும் முடியாது. முதலில் அந்த காட்டுக்குள் எதுவும் இல்லை என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் யாராவது இருக்கிறார்களா என்பதை உறுதிப்படுத்தியாக வேண்டும். அதனால் அவன் தன்னுடைய புத்தியை கூர்மையாக்கி என்ன செய்யலாம் என்று யோசனை செய்தான். அதோடு சேர்ந்து லக்ஷ்மியை கூப்பிட்டு அவளுடைய துணையோடு ஒரு திட்டத்தை தீட்டினான். அந்த திட்டப்படி அவள் ஏற்கனவே பயிற்றுவித்த சில குரங்குகள் காட்டுக்குள் அனுப்பப்பட்டும் அந்த காட்டுக்குள் சமைக்கப்பட்ட உணவுகள் ஏதாவது இருக்கிறதா அந்த குரங்குகள் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டு வரும். அதன் மூலம் காட்டுக்குள் இருப்பது பூதமா, பேயா அல்லது மனிதர்களா என்று உறுதிப்படுத்தலாம் என்று திட்டத்தை தீட்டினார்கள் கிருஷ்ணரும் லக்ஷ்மியும். பயிற்றுவிக்கப்பட்ட 20 குரங்குகளை அந்த ஊரை சுற்றி இருக்கும் காட்டுப்பகுதிக்கு அனுப்புகிறார்கள். திரும்பி வந்த குரங்குகள் கையில் சமைக்கப்பட்ட உணவுகள் இருப்பதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். அப்படியென்றால் அந்த காட்டுக்குள் மனிதர்கள்தான் இருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்கிறார்கள். மர்மமான முறையில் அந்த ஊர்க்காரர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தி காட்டு வழி பயணத்தை தடுப்பவர்கள் மனிதர்கள்தான் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்கிறார்கள். பிறகு கிருஷ்ணன் தன்னுடைய நண்பர்கள் 4 பேரோடு சேர்ந்து அந்த காட்டுக்குள் அப்படி என்னத்தான் இருக்கிறது என்பதை ஆராய சில மூலிகைகளை எடுத்துக்கொண்டு காட்டிற்குள் செல்கிறான். காட்டிற்குள் நுழையும் தருவாயில் அவன் ஒரு தீயை மூட்டி அந்த மூலிகையை அந்த தீயில் போடுகிறான். அடுத்த நிமிடம் காட்டுக்குள் புகை மண்டலமாக மாறுகிறது. அந்த புகை மூச்சு விட முடியாமல் நிறைய மிருகங்கள் கீழே விழுகிறது. அதேபோல் அந்த காட்டை வளைத்து கொண்டிருக்கும் தடியர்களும் முரடர்களும் கீழே சாய்ந்து விழுகிறார்கள். அவர்களை கயிறு கட்டி இழுத்து வந்து தலைவருக்கு முன்பாக போடுகிறான் கிருஷ்ணன். இவர்கள்தான் காட்டிலிருக்கும் மர்மம் என்பதை புரிய வைக்கிறான் தலைவருக்கு கிருஷ்ணன். அதை பார்த்த ஊர் தலைவர் அசந்தே போகிறார். கிருஷ்ணனுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து பாராட்டையும் செய்தார். கூடவே அந்த தடியர்களை பார்த்து என்ன நடந்திருக்கும் என்று யூகிக்கவும் செய்தார். கிருஷ்ணன் கட்டி இழுத்து வந்த அத்தனை பேர்களும் மந்திரவாதி என்பதை புரிந்து கொண்டார் ஊர் தலைவர். தன்னுடைய நண்பரின் மருந்து மற்ற ஊர்களுக்கு செல்லக்கூடாது, அதை தடுப்பதற்காகத்தான் சில மந்திரங்களை போட்டு அந்த மந்திரவாதி இப்படி மர்மம் இருப்பதாக ஊர் மக்களை நம்ப வைத்திருக்கிறார் என்பதை புரிந்தும் கொண்டார் ஊர் தலைவர். இந்த செயலை கிருஷ்ணன் செய்து முடிப்பதற்கு அவரை பாராட்டி தன்னுடைய மகளையும் திருமணம் செய்து வைத்தார் ஊர் தலைவர். அதிலிருந்து அந்த ஊரில் உள்ள அனைவரும் காட்டுப்பகுதி வழியாக மற்ற ஊர்களுக்கு சென்றனர். மற்ற ஊரில் இருப்பவர்களும் அந்த கிராமத்திற்கு வந்து சென்றனர். வெளியுலக தொடர்பை கண்டு கொண்டது அந்த கிராமம். எல்லோருமே இப்பொழுது சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். நம் வாழ்க்கையிலும் பல விஷயங்களை பூதாகரமாக நாமும் கற்பனை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் உற்று பார்த்தால் எதுவுமே இருக்காது. ஒன்றை மட்டும் நாம் நினைவில் வைத்து கொள்ளணும். எதனால் என்ன செய்ய வேண்டும்,
என்ற குறிக்கோள் மட்டுமே குறியாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் ஒரு கோணத்தில் சிந்தித்தால் நாம் வேறு ஒரு கோணத்தில் புத்திசாலித்தனமாக சிந்திக்க வேண்டும். கொஞ்சம் வேறு கோணத்தில் யோசித்தாலே போதும், எவ்வளவு பெரிய காரியத்தையும் கூட முடித்து வெற்றிகரமாக வெற்றியை ஈட்டிவிடலாம் என்பதை இந்த கதை நிச்சயமாக உணர்த்தியிருக்கும். என் அன்பு பிரியமே, எப்பொழுதுமே யாரோடும் உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. மற்றவர்கள் சொல்வதை அப்படியே நம்பிவிடாதே. எப்பொழுதும் ஆராய கற்றுக்கொள், ஆராய்ந்து பார்க்க கற்றுக்கொள். நீ நினைப்பதற்கு மேலாக சில மாற்றங்கள் உன் வாழ்வில் நிச்சயமாக நடந்தே தீரும். என் அன்பு பிரியமே, நீ எப்பொழுதுமே நம்பிக்கையோடு இருக்க பழகு. மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. நாம் என் பிரியமே, வாழ்க்கையில் எதை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் இருக்க கற்றுக்கொள். நம்பிக்கையோடு இரு. வாழ்வில் நீ சந்திக்கும் பின்னடைவுகள் எல்லாமே ஒரு சிறிய சறுக்கல்கள் தானே தவிர வீழ்ச்சி அல்ல என்பதை புரிந்து கொள். ஒவ்வொரு சறுக்கல்களிலும் உன்னுடைய முயற்சியை மெருகேற்றிக் கொள்ள கற்றுக்கொள். உன்னுடைய முயற்சியை மெருகேற்றிக் கொள்ள கற்றுக்கொள் என் பிரியமே. அதுதான் உன்னுடைய வாழ்வை அர்த்தமுள்ள வாழ்வாக மாற்றும். அதுதான் அர்த்தமுள்ள வாழ்வாக மாற்றும். இழப்புகளே இல்லாமல் வெற்றிகள் சுலபமாக கிடைத்து விடாது. ஆனால் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் கவனமாகவும் விவேகத்தோடும் நீ எடுத்து வைத்தால் இழப்புகள் எதுவுமே இல்லாமல் உன்னால் நிச்சயமாக வெற்றியை பெற்றுவிட முடியும். வெற்றி மட்டுமே உன்னுடைய குறிக்கோளாக இருக்கட்டும். உன்னுடைய வெற்றியை நீ அடையும் வரை, உன்னுடைய குறிக்கோளை நீ அடையும் வரை அதற்காக ஓய்வில்லாமல் போராடிக்கொண்டே இருக்க பழகு. ஓய்வில்லாமல் போராடிக்கொண்டே இரு. ஒருபோதும் தயங்கி நிற்காதே. ஒருபோதும் தயக்கப்படாதே. தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறையவே இருக்கிறது என்பதை நம்பு. ஒப்புக்கொள்ளாத தோல்வியிலிருந்து நீ எதையுமே கற்றுக்கொள்ளவே முடியாது. எந்த முயற்சியை மேற்கொண்டாலும் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு முயற்சி செய்தால் மிக பிரம்மாண்ட வெற்றியை அடையலாம், அடைந்தே தீரலாம். நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே என் பிரியமே. உனக்கு எல்லாமே இனி ஜெயம்தான். உன்னுடைய எண்ணம் எப்பொழுதுமே வீணாகாது குழந்தையே. உன் பொறுமையான காத்திருப்புக்கு நிச்சயமாக ஒரு பதில் கிடைக்கும். என் பிரியமான கண்மணியே, உன் வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற பொறுப்பும் தன்னம்பிக்கையும் உன்னில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி என்னும் கனியை எளிதாக எட்டிப்பிடிக்கலாம். அதே சமயம் எதையும் எதிர்கொள்ளும் பக்குவமும் உனக்கு மிக மிக அவசியம். எனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு தினம் தினம் ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு ரூபத்தில் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறதே சாயிநாதரே. நான் எப்படி நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் காத்திருக்க முடியும் என்று புலம்பாதே என் குழந்தையே. நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன் குழந்தையே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் கஷ்டங்களும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். இது போன்ற பிரச்சனை எல்லார் வாழ்விலும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. உனக்கு பெரிதாக தெரியும் பல பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு சிறிதாக தெரியக்கூடும். அதேபோல் உனக்கு சிறிதாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு தலையாய பிரச்சனையாகவே இருக்கக்கூடும். உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை என்றால் வேறு யாரு நம்புவார்கள் உன் பலத்தை பற்றி? எனவே என் கண்மணியே, மன தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் நிதானமாக எதிலையுமே செயல்படு. அப்பொழுது உன் மனதும் லேசாகும், உன் வாழ்க்கையும் வெற்றிகரமாகவே அமைந்துவிடும். காரியங்கள் எல்லாம் கைகூடும் நேரம் மிக அருகில் வந்துவிட்டது. உன்னுடைய நிகழ்காலம் கடினமாக இருந்தாலும் இதுவே நிரந்தரம் இல்லை, இதுவே நமக்கு நிரந்தரம் என்று எண்ணி விடாதே. உன்னுடைய இந்த நிலையும் மாறும்,
காலங்களும் மாறும். உன் அப்பா அனைத்தையும் மாற்றி காட்டுவேன். என் பிரியமான குழந்தைக்காக உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்யப் போகிறேன் முன்னா அப்பா? பேரும் புகழும் பெற்று எல்லா செல்வங்களும் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். கலங்காதே என் குழந்தையே, உனக்கு நான் துணையிருப்பேன். யார் உன் உலகில், யார் உன் வாழ்வில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்கு துணையாக பக்கபலமாக எப்பொழுதும் உன் அப்பா உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை குழந்தையே. யாரிடமும் எதை கேட்பதற்கும் தயக்கம் கொள்ளாதே. இப்படி எல்லோரிடத்திலும் எல்லா விஷயத்துக்கும் தயங்கிக் கொண்டே இருந்தால் எப்படி நீ உன் வாழ்வில் ஜெயிப்பாய்? தன்னம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. உன் அப்பா இருக்கிறேன். என் வார்த்தைகளை எப்பொழுதும் மறந்து விடாதே. உனக்கு தெரிந்தே உன் கண்களுக்கு முன்னால் ஒரு சிலர் சதியை நடத்துகிறார்கள் என்று தெரிந்தால், உனக்கே தெரியாமல் உன் முதுகிற்கு பின்னால் பல பேர் சதிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். இதை புரிந்து கொண்டு செயல்படு. இதுதான் என் விதி, இதுதான் என் வாழ்க்கை என்று அப்படியே இருந்து விடாதே. விதியை நினைத்து கொண்டு எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், கிரகித்து கொண்டுதான் இருக்கிறேன். யாருக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி தீர்ப்பு தர வேண்டும், எப்படி அவர்கள் மனதை மாற்ற வேண்டும் என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும் அல்லவா? இனி உன் வாழ்வில் என்னுடைய ஆட்டம் துவங்கப் போகிறது. பல நல்ல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழப் போகிறது. மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது. உனக்கு சாதகமாகவே அனைத்தையும் செய்யப் போகிறேன் உன் சாயிநாதர். நீ சற்று பொறுமையாக அமைதியாக பார்த்து கொண்டே இரு. அது போதும் எனக்கு. நீ என் முன்னே வந்து மனபாரம் தாங்காமல் உன் அனைத்து வேதனைகளையும் என் காலடியில் கொட்டி விட்டாய். என் முன் நீ அழுகும் அழுகையானது மிகவும் சக்தி வாய்ந்தது. உன் கண்ணீர் துளிகளை நான் உணர்ந்தேன். அந்த துளி என் பாதத்தில் கசிந்தது. என்னால் அதன் வேதனையை உணர்ந்து கொள்ள முடிகிறது. உன் கண்ணீரை துடைக்கும் வேலையையும் நான் செய்வேன். அந்த கண்ணீருக்கு பின்னால் இருக்கும் வேதனைகளையும் நான் துடைப்பேன். குருவின் முன் சிந்தும் கண்ணீரானது விலை மதிப்பற்றது. அதற்கான தீர்ப்பு, அதற்கான பதில் நிச்சயமாக அது தரும். குரு அதை தருவார், நிறைவேற்றி வைப்பார். குழந்தையே, உனக்கு எதிராக சதி செய்பவர்களை எப்பொழுதும் கோபித்து கொள்ளாதே. அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று துடிக்காதே. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். ஆனாலும் ஏதாவது துன்பம் நேர்ந்து விட்டாலோ, சோதனை நேர்ந்து விட்டாலோ, இதுதான் என் வாழ்க்கை, இப்படிதான் ஆகப் போகிறது, என் விதி முடியப் போகிறது இப்படியே என்று வெறுமனே யோசித்து உன் மனதை அப்படியே நிறுத்திவிடாதே. உன் வாழ்க்கை ஜெயிப்பதற்கான வழியை ஆராய்ந்து கொண்டே இரு. அதன்படி உன் வழியில் சென்று கொண்டே இரு. தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நம்பிக்கை வார்த்தைகளை மட்டுமே பேசு. தன்னம்பிக்கை, நல்ல எண்ணங்கள் உடைய சொற்களை மட்டுமே உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு. உனக்கான தைரியத்தை நான் உனக்கு உருவாக்குவேன், நிச்சயமாக உருவாக்குவேன். இது உன் சாயப்பாவின் கட்டளை, வாக்கு, சத்தியம். எப்படி வேணாலும் எடுத்துக்கொள். ஆனால் நடப்பது நடந்தே தீரும். நீ நினைத்தாலும் யார் நினைத்தாலும் அதை மாற்ற முடியாது. உனக்கு எழுதப்பட்டது உனக்கு கிடைத்தே தீரும், உனக்கு நடந்தே தீரும். இது உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் சத்திய பிரமாணம். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? அது உனக்கே தெரியும். பின் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கக்கூடும். காரணமில்லாமல் என்னுடைய தீப முகம் உன் கண்ணில் படாது குழந்தையே. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் என் முகம் உன் கண்ணில் பட்டிருக்கிறது. நீ அதிர்ஷ்டசாலி, நான் தேர்ந்தெடுத்த பொக்கிஷம். அதனால்தான் உன் கண்ணில் பட்டிருக்கிறது. இனி நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும், நினைத்தது எல்லாம் நிறைவேறும். நிச்சயமாக நீ நினைப்பது எல்லாம் உன் வசமாகும். எனவே எதற்கும் கலங்காதே. தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. அவமானத்திற்கு 2 குணங்கள் இருக்கிறது என் பிள்ளையே. இதில் கோழையாக இருப்பவன் தற்கொலை செய்து கொள்கிறான்.
வீரனாக இருப்பவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். இதில் நீ யார் என்பதை நீயே முடிவு செய்து கொள். வீரனா அல்லது நீ கோழையா? கோழைத்தனமாக இருக்காதே என் குழந்தையே. எப்பொழுதும் வீரனாகவே இரு. எப்பொழுதுமே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் குழந்தையே. உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க, உன் வாழ்க்கையை நல்ல வழியில் செலுத்த, உன் வாழ்க்கையை காப்பாற்ற யாரையாவது தேடிக் கொண்டிருக்கிறாய் என்றால் முதலில் போய் கண்ணாடியில் உன் முகத்தை பார். கோபமும் புயலும் ஒரே மாதிரிதான். அது ஆடின பிறகுதான் தெரியும் அடைந்த நஷ்டங்கள் எவ்வளவு என்று. வீணாக மற்றவர்களின் மேல் உன் கோபத்தை காட்டாதே என் குழந்தையே. கோபத்தோடு நீ சிந்திய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிச்சயமாக அள்ள முடியாது என்பதை புரிந்து கொள். புரிந்து கொண்டு மற்றவர்கள் மேல் கோபமாக இருந்தால் அந்த இடத்திலிருந்து அமைதியாக சென்றுவிடு. வீணாக மற்றவர்களின் மனதை மறந்தும் கூட காயப்படுத்தாதே. குழந்தையே, எப்பொழுதும் நிம்மதியை இழந்து விடாதே. உன் நிம்மதியை காப்பாற்ற நான் இருக்கிறேன் என் பிள்ளையே. எதற்குமே கலங்காதே. அனைத்தையும் நடத்துபவன் நான் என்பதை முழுமையாக நம்பு. நீ நினைக்கும் எதையும் யாராலும் இனி தடுக்கவே முடியாது. எனவே தைரியமாக இரு. நீ உன் வாழ்வில் ஜெயிக்க பிறந்திருக்கிறாய். உன்னை ஆசிர்வதித்து விட்டேன் என் குழந்தையே. இனி உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லதே நடக்கும். நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும். நினைப்பதெல்லாம் நடக்கும். விரும்பியது எல்லாம் உனக்கு கைகூடும். நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு வந்து சேர்ந்தே தீரும். சாயிராம் 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 என்று சொல்லிக்கொண்டே உன்னுடைய வேதனைகளை என்னிடம் சொல்லிவிட்டு, உன்னுடைய பிரார்த்தனைகளை என்னிடம் சொல்லிவிட்டு என்னை அழை. ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து சகல சௌபாக்கியங்களையும் நான் உனக்கு வழங்குவேன். சர்வ நிச்சயமாக வழங்குவேன். எதற்குமே கலங்காதே. இது நம் வாழ்வில் நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏன் இந்த மன போராட்டம் உன் மனதில்? நான் நடத்துவேன் அனைத்தையும். நான் கிடைக்க செய்வேன் எல்லாவற்றையும். வீணாக உன் மனதில் கேள்விகளால் போட்டு துருவிக்கொண்டே இருக்காதே. உன்னுடைய நிம்மதிக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் மன ஆறுதலுக்காகவும் போராட நான் இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு ஏன் குழப்பிக்கொண்டே இருக்கிறாய்? தைரியமாக இரு. அப்பா நான் இருக்கிறேன் அல்லவா? எதற்குமே கலங்காதே. உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நடத்துபவன் நான் என்பதை தீர்க்கமாக நம்பு. ஆணவத்தோடு இருந்தால் அந்த குணம் உன்னை அனாதையாக்கிவிடும் என் பிள்ளையே. அன்பான வார்த்தைகள்தான் உனக்கு உயர்வை தரும். எனவே அன்பாக இரு. எப்பொழுதும் மற்றவர்கள் மீது பாசத்தை பொழிந்து கொண்டே இரு. தேவையில்லாமல் வருத்திக் கொண்டே இருக்காதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் குழந்தையே. உன்னை என் கரம் கொண்டு இழுத்து பிடித்துக்கொண்டு உன்னை காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன். நிச்சயமாக மீட்டு எடுத்தே விடுவேன். உன்னை நல்ல வாழ்க்கையில் கொண்டு கரை சேர்ப்பேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். நிச்சயமாக மாறும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? காரணமே இல்லாமல் என் நாவிலிருந்து சொற்கள் வரவே வராது. நடப்பது எல்லாம் ஏதோ ஒரு காரண காரியத்திற்காகத்தான் நடக்கிறது என்பதை நல்ல விதமாக புரிந்து கொள். காரணமில்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடைபெறாது. உன்னை என்னுடைய உயிராய் நான் காப்பேன். இன்று முதல் உன் வாழ்க்கையில் நீ பட்ட வேதனைகள் துன்பங்கள் எல்லாம் நீங்கி உனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இரட்டிப்பாக கிடைக்க வழிவகை செய்வேன் உன் சாயிதேவா. நீ இது நாள் வரை எதற்காக காத்திருந்தாயோ அந்த விஷயம், அந்த நிகழ்வு உன் வாயிற்கதவை தட்டும் நேரம் நெருங்கிவிட்டது. சாயப்பா எனக்கு எதுவுமே செய்யவில்லை என்று நீ கதறிய நாட்களெல்லாம் முடியும் தருவாயில் நெருங்கிவிட்டது. இனி ஆனந்தமான காலம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது என் கண்மணியே. காரணமே இல்லாமல் என்னுடைய தீப முகம் உன் கண்ணில் பட்டிருக்காது. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த பதிவை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். நீ அதிர்ஷ்டசாலி. நான் கண்டெடுத்த பொக்கிஷமான குழந்தை. உன் வாழ்வில் இனி நல்லது மட்டுமே நடக்கும். நடப்பது அனைத்தும் நல்ல விதமாகவே இருக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். எதற்கும் கலங்காதே. உன் துன்ப நாட்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து உனக்கு இன்பத்தை தர காத்து கொண்டிருக்கிறது.
அகங்காரமிக்கவனுக்கு குருவின் போதனைகள் கூட பயனற்றவையாகிவிடுகிறன. அகங்காரத்தை தூக்கி எறிந்துவிடு. உன்னுடைய கோபத்தையும் தூர எறிந்துவிடு. உன் குருவின் போதனைகளை ஏற்றுக்கொள். நான் சொல்வது போல நடந்து பார். உன் வாழ்க்கை மாறுவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். எப்பொழுதுமே நிராகரிப்புகளைக் கண்டு நெஞ்சு உடையாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே, இன்னும் மேலே தூக்கி விடுகிறான் என்றுதான் அர்த்தம்.